எக்ஸாம் கொஸ்டின் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ப்ரூஃபோட ஷேர் பண்ண போறோங்க. டிஎன்பிசி குரூப் 2 2 எக்ஸாம் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணி வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு எங்கிருந்து கேட்டாங்கன்னு சொல்லி சோர்ஸோட அப்டேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன டாபிக்னா இந்திய அரசியலமைப்புங்க. இந்திய அரசியலமைப்பு எவ்வளவு கொஸ்டின் புக்ல வந்தது பிளஸ் அவுட் சோர்ஸ்ல இருந்து எந்த புக்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலா கொடுக்க போறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய அவுட் சோர்ஸ் நோட்ஸ் எல்லாமே கொடுத்தங்க. அதுல இருந்து தான் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே வந்திருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதுல இருந்து தான் வந்திருக்குது. ஓகேங்களா? அதனால அவுட் சோர்ஸ் கம்பல்சரி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்றது. இனி வரக்கூடிய காலங்களில் அவுட் சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா அப்டேட் பண்ணிக்கிங்க. நீங்க குரூப் 4 படிச்சாலும் பரவாயில்ல, குரூப் 2 படிச்சாலும் பரவாயில்ல, குரூப் 1 படிச்சாலும் பரவாயில்லைங்க. நம்ம சைட்ல இருந்து கொடுத்த அவுட் சோர்ஸ் புக் எல்லாமே அப்டேட் பண்ணுங்க. இப்ப டீட்டெயிலா உங்களுக்கு பின்னால வீடியோக்கு பின்னாலே அட்டாச் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல தேவைப்படுச்சுனாலும் ஜிகேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கம்பல்சரி உங்களோட டிஎம்க்கு வருங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. அப்கமிங் டேஸ்ல இதே போல 1 வீக் மட்டும் உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாமோட அனலைஸ் வீடியோ கொடுக்க போறேன். எங்க இருந்து என்னென்ன கேட்டாங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ண போறேன். குரூப் 4 ஆர்ஆர்பி பிளஸ் எஸ்எஸ்சி எல்லா கண்டென்ட்டுக்கான வீடியோ வருங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வைங்க. எக்ஸாம் படிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிருங்க.